நீர் உமது கைத்தடியை போடும் என்று நாம் மூசாவுக்கு அறிவித்தோம். அவர் அதனை கீழே போட்டதும் அது அவர்கள் செய்த சூனியங்கள் அனைத்தையும் நொடி பொழுதில் விழுங்கிவிட்டது. இது செஞ்ச உடனே எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, பார்த்து வியந்துக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறார். இவ்வாறு சத்தியம் சத்தியம்தான் என்பது உறுதியாயிற்று. அவர்கள் செய்தவை யாவும் வீணாகிவிட்டன. ஃபிரௌனும் அவனுடைய நண்பர்களும் வெற்றி வாகை சூடுவதற்கு பதிலாக இழிவை அடைந்தார்கள். அங்கே போட்டி அரங்கில் முறியடிக்கப்பட்டார். மேலும் அந்த மந்திரவாதிகளின் நிலை என்னவாயிற்று எனில், ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவர்களை சஜிதாவில் வீழ்த்தியது. இப்ப வந்தான்ல மந்திரவாதி, அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன குரலி வெத்த பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த குச்சியை தூக்கிட்டு வரும்போதே அவன் நக்கலா பார்த்துருப்பான். ஏண்டா குச்சி அவனா இப்படியே தூக்கிட்டு வருவான். வித்தக்காரனுக்கு தெரியுமில்ல இது வித்தல்ன்ட்டு, சூனியக்காரனுக்கு தான் தெரியும் எது சூனியம் எது ஒரிஜினல். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது நிச்சயமா அல்லாஹ்வுடைய அற்புதம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு டோட்டலா அவங்க என்ன பண்றாங்க, சூனியக்காரர்கள் சஜ்தா செய்யறாங்க. அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலங்களின் அதிபதி, கேலக்சிகளின் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மூசா மற்றும் ஹாரூனின் அதிபதி. அப்ப போட்டியில தோல்வி மட்டும் ஏற்றுக்கொள்ளாம இவருடைய அந்த அற்புதம் எந்த அளவுக்கு இவங்களை டாமினேட் பண்ணுதுன்னா, மூசா நபியை தோத்துட்டேங்கிறதும் பகிரங்கமா ஒத்துக்கிட்டு சஜ்தா பண்ணிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அடுத்தது கலிமா சொல்ல சொல்லி அவருக்கு சொல்லவே இல்லை. இவங்களே கலிமாவும் சொல்லி இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க. மூசாவுடைய இறைவனை அவங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒண்ணு அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சாதாரண மக்கள் மத்தியில் என்ன இம்பாக்ட் ஏற்படுது? ஏற்கனவே அவர் நல்லவர், திறமையானவர், இந்த ஃபிரௌனை விட பெட்டரான ஆட்சியை தருவார், எல்லா இம்பாக்டும் இவருக்கு குட் புக்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாவால் இவர் தேர்வு செய்யப்பட்டதும் உண்மை. சூனியக்காரர்களே சொல்லிட்டாங்க, போட்டிக்காரர்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு உடனே ஃபிரௌன் கூறினான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பே நீங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இந்த தலைநகரில் நீங்கள் மேற்கொண்ட சூழ்ச்சியாகும் இது. இந்த எகிப்துடைய இந்த மாபெரும் அரசாங்கத்துடைய இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. இங்குள்ள ஆட்சியாளர்களை இங்கிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக விரைவில் இதன் விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இவன் டக்குன்னு என்ன சொல்றான், நீங்க மூசாவும் நீங்களும் கூட்டணி, அதாவது நீ போடுற மாதிரி போடு, நான் அதை கொஞ்சம் வீக்கா போடுறேன், நீ ஜெயிச்சுட்டேன்னு நானே இது பண்ணிடுறேன், நான் ஃபிரௌன்ட்ட பேசின அந்த டீலிங் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஃபிரௌன்ட்ட என்ன பேசியிருந்த, ஜெயிச்சா மந்திரி சபையில இடம், அதே இந்த இடத்துலயும் டீல் பேசலாம்ல, மூசா நபிட்டையும் தோத்தா நீ எனக்கு மந்திரி சபையில இடம் அப்படின்ட்டு என்கிட்ட பேசின மாதிரி அங்கேயும் பேசிட்டு வந்துட்டீங்க. அதனால நீ தோத்துட்டு என்ன இது பண்றியா? இப்ப இங்கேயும் அவன் என்ன பேச, பனி இஸ்ராயல்கள் வெளியே போறதை பத்தி பேசல, இங்குள்ள ஆட்சியாளர்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக. இது எங்க இஷ்யூ இது மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த அஜெண்டா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார், என்னப்பா அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிற, நான் அல்லாஹ்வை கும்பிடுங்கிற, நீ ஆட்சியாளர்களை வெளியேற்ற ஆட்சியாளர், நான் எங்கடா பாலிடிக்ஸ் பேசுறேன், திரும்பி பாலிடிக்ஸே பேசிட்டு இருக்கிறேன், நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நான் காதுங்கிற, நீ வேதுங்கிற. அப்போ அதுதாங்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். இது சும்மா இருக்காருன்னா மீனிங் என்ன? அதான் மீனிங். உன்னால எனக்கு கீழே இருக்க முடியும்னா இந்த இடத்துல இரு, இல்லைன்னா ஊரை விட்டு நீ போ, ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மீனிங். புரியுதா? அது மீனிங்கிறதுனால தான் அவன் திரும்ப சொல்றான். அதனால தான் நீங்க அன்கோப்பட்டீங்க அப்படிங்கிறான். இப்போ பப்ளிக் மறுபடியும் கன்ஃபியூஸ் போயிடும். வேலை பத்தியா இப்படி இருக்குமோ, அன்கோப்பட்டாங்களோ இவங்களுக்கு உடைய ஆளை. இன்னொரு இடத்துல சொல்லுவார், இவர் தான் உங்களுக்கு வஸ்தாதுன்னு சொல்லுவான் ஃபிரௌன். 10 வருஷம் நீ வெளியே இருந்தில்ல, எங்க போயிருந்த, இந்த ட்ரைனிங் தான் எடுத்துட்டு வந்த. அடுத்தது இவங்களை பார்த்து பேசுறான், யார், இந்த சூனியக்காரர்களை பார்த்து. நிச்சயமாக நான் உங்களின் மாறுகால்களை துண்டித்து விடுவேன், பின்னர் உங்கள் அனைவரையும் சிலுவையில் ஏற்றி விடுவேன். அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எவ்வாறாயினும் நாங்கள் எங்கள் இறைவனின் பக்கமே திரும்பி செல்பவராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் கால், எதுவுமே நடக்க முடியாது. ஒரு கை ஒரு கால் எடுத்தா கூட அப்படி பேலன்ஸ் இப்படியே போகலாம், ஃபுல் பேலன்ஸ் இப்படி வச்சுட்டு போகலாம். இந்த கை போச்சு இந்த கால் போச்சுன்னா இந்த கால் இந்த கையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் வாழ்க்கை. அதுவும் இல்லாம சிலுவையில் ஆறையாது, சிலுவையில் செத்து போயிடும். சாவறது பனிஷ்மெண்ட், இது கொடூரமான தண்டனை. இப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க வரும்போது சத்தியம் அசத்தியம் ஏதாவது இவங்களுக்கு அந்த நோக்கம் இருந்துச்சா? இவ்வளோ காசு கிடைக்கும், பியூர் பிசினஸ் மைண்ட் செட்டோட இவங்க வந்தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அல்லாஹ்விட்ட இருந்து வந்திருக்குன்னு ஒண்ணு. அந்த 10 நிமிஷத்துல என்ன எப்படியாப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. அப்போ இஸ்லாம் புரட்சி பண்ணுதுங்கிறல, இதுதான் புரட்சி. குரான் சொல்றோம்ல, குரான் என்ன பண்ணுது, குரான் என்ன பண்ணுது, இதுதான் பண்ணுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுதான் பெருசா இருந்துச்சு, ஃபிரௌன் தர்ற ஆஃபர், ஃபிரௌனுடைய பதவி, இதுதான் பெருசா இருந்துச்சு. இப்போ கை எடுக்கிற கால் எடுக்கிற சிலுவையில அறிஞ்சு சாவடிச்சிருவேங்க.
உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா எப்படியா இருந்தாலும் சாக போகிறேன், அல்லாட்ட தானே போக போகிறேன், அதான் மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதுக்கு என்ன அங்கே போகிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, சாவறதுக்கு அது ஒரு மெத்தடு தானே, பண்ணிட்டு போ. எதனால் இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு புரியுதா? இது பிற்போக்குவாதம், இது தீவிரவாதம், இது கடும் போக்கு. ஏன் இஸ்லாத்தை யாருமே படிக்க கிட்டவே வரக்கூடாது, யாருமே அது இதே வந்துடக்கூடாதுன்னா 10 நிமிஷத்துடைய ஈமானு இவ்வளோ பெரிய ஃபிரௌனை பார்த்து உன்னால முடிஞ்சதை புடுங்கிக்கோன்னு சொல்றான்னா 10 வருஷம் மூமின் என்ன பண்ணுவோம்? புரியுதா? ஈமானுடைய வலிமை என்னன்னு புரியுதா? 10 நிமிஷத்துல சூனியக்காரர்களுடைய எப்படி புரட்டி போட்டுச்சு. அப்படிதான் இப்படி இந்த உமர் அந்த கையில ஒரு பேப்பர் எடுத்தோன்னே எப்படி உமர் மாதிரி, புரியுதா? இப்படி நீ வேற எந்த கொள்கையோ சித்தாந்தமோ கொடுத்து இப்படி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஆளை மாற்றி காட்டு போகும். அப்போ அந்த அற்புதத்தை பார்த்து அவங்க மாற்றி ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எது அற்புதம்? குரான். அதே வேலை தானே இதுவும் பண்ணும். மூசா நபியோடைய கைத்தடி தானே குரான். அல்லாஹ் ரசூலா கொடுத்த அற்புதம் தானே இது. இன்னைக்கு குரான் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் மக்கள் மத்தியில் வச்சோம்னா இப்படி மாறிடும். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், பல கோடி மதிப்பான செல்வங்களை தூக்கி போட்டு வராங்க. இது ஹராமுன்னு தெரிஞ்சவொன்னு வேணான்ட்டு வராங்க. பெரிய பெரிய பதவிகளை தியாகம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே இஸ்லாத்துக்காக, இவங்கெல்லாம் மறுமையில் வந்தாங்கன்னா நான் செருப்படி மாட்டிக்குவேனே அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்குது. நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் இவங்க முன்னாடி நீ எல்லாம் யார்? டெய்லி படித்து 100 வாட்டி அல்லாஹ் இருக்கான், அல்லாவுடைய ரசூல் இருக்காங்க, அல்லாவுடைய தீனுடைய பொறுப்புகள் இருக்குது, அதுக்காக உங்களை தயார்படுத்திங்கடா, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கடா, உழைச்சி முன்னாடி வாங்கடா, மறுமையில் போய் நின்று நன்மை சம்பாதிக்க பாருங்கடா, சோம்பேறித்தனம் படாதீங்கடா, இது வேலைக்கான இடம்டாங்கிறோம். யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. 10 நிமிஷம் ஈமான். இவங்களுடைய அமலும் நம்மளுடைய அமலும் கொண்டு போய் வச்சா எது தட்டில் கணக்கும்? இவங்க தான் கணக்கும். ப்ரொஃபஷ்னல் அயோக்கியர்கள் இவங்க. மக்களை ஏமாற்றி வித்தை காமிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். ஒரே நிமிஷத்தில் உலகப்பற்று போயிடுச்சு, காசு பற்று போயிடுச்சு, உயிர் பயம் போயிடுச்சு, பதவி ஆசை போயிடுச்சு, ஃபேமிலியுடைய பாசம் போயிடுச்சு, மனசுக்குள்ள அல்லாஹ் சத்தியம், அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரசூல்லா சொல்றாங்க, ஈமான் என்ன தெரியுமா? ஈமான் என்ன தெரியுமா? உன் கையில இருக்கிறத விட அல்லாஹ் கையில இருக்கிறத விரும்புறது. இன்னைக்கு இருக்கிற நம்ம வீடு, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற காசு, நம்ம வச்சிருக்கிற இந்த பதவி, இதை விட அல்லாஹ்விடத்துல போய் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறது, இதுதான் ஈமான். மறுமை. அதுக்கு ஆசைப்படுறேன்னு என்ன அர்த்தம்? அதுக்காக உழைப்பது. ஆசைப்படுறோன்னா உட்காந்து சும்மா கொடுத்தா எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். சும்மா கொடுத்தா உனக்கு நீ எல்லாரும் ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு ஆசைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. இதை விட அதை சொல்கிறேன்ல, இவங்கெல்லாம் ஆசை வச்சது கம்மியாக, இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது முஸ்லீம்கள், நான் சொல்கிறேன். ஆனால் வேலை செஞ்சு வாங்குற மாதிரி ஆசை கிடையாது. சும்மா கொடுத்துடணும். அல்லாஹ் 4 தஸ்பீ சொல்லுவீங்க, அதில் கொடுத்துடணும். அடுத்தது அவங்க சொல்கிறாங்க பாரு, எங்கள் இறைவனுடைய சான்றுகள் எங்களிடம் வந்து விட்டன. எது? இந்த கைத்தடி. அவற்றின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனும் காரணத்திற்காகத்தான் நீ எங்களை பழிவாங்க நாடுகிறாய். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காமிச்சான், அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதுக்காக நீ எங்களை பழிவாங்க பார்க்குறியா? உடனே அல்லாஹ்ட்ட துவா செய்றோம், எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமை அருள்வார். இப்போ கையை அறுக்க போகிறாங்க, அதை தாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு சபர் மட்டும் கூடாது. அதுவும் என்ன துவா பாரு, அறுக்கிறாங்க வேணான்னு இல்லை, அறுக்கட்டும், ஏற்றுக்கிறாங்க. அப்போ பனி இஸ்ராயல்கள் மேலே என்ன எஃபெக்ட் உள்ள, புரியுதா? இத்தனைக்கு இவர் இனத்தை சேர்ந்தவர் கூட இவர் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், எங்களுக்கு பொறுமை அருள்வாயாக, மேலும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. நாங்கள் சாகும்போது களிமாவோடு சாகணும், அந்த மரணத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அதனால் இப்போ இதிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க வரும்போது கேடு கெட்டவர்களாக வந்தாங்க, போகும்போது உலகத்தினுடைய புனிதர்களாக அப்படியே போனாங்க. அப்போது ஒரு மனுஷனை கேடு கெட்டவனா ஆக்குதுன்னா அவன்கிட்ட ஈமான் இல்லாத மனுஷன் ஆக கேடு கெட்டவன். புனிதமானவன், மேன்மையானவன், உலகத்தில் அவன் மிகச்சிறந்தவன் அப்படின்னா அவனுக்கு ஈமான் இருக்கிறான். அப்போ ஈமானை கொண்டு தான் இந்த மனித குலத்தின், இந்த மனிதனுடைய மதிப்பு, அசல் மதிப்பு. யார் சிறந்த ஈமான் கொண்டிருக்கானோ அவன் தான் சிறந்தவன். யார்கிட்ட ஈமான் பலவீனமாக இருக்கோ அவன் ஆக கேடு கட்டும். யார்கிட்ட ஈமான் இல்லையோ அவன் ஆக கேடு கட்டும். புரியுதா? அசல் பொருள், அசல் மதிப்பு இங்கே என்ன? ஈமான் தான். இங்கே இருந்துட்டு இவங்க எங்கே போயிட்டாங்க? ஒரே நாள் வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை.
ஒரு நாள் இஸ்லாமிய லைஃபு இவங்களுக்கு என்ன பெரிய இதாகிடுச்சு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய உலகத்தில் மூழ்கி இருக்கோம். என்ன மூழ்கி இருக்கோம், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், சௌகரியமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். என்ன, இதுதான் நம்முடைய இலக்கு. இன்னும் பார்த்தோன்னா நிறைய அந்த எஸ்கட்டாலஜி அதிகமாக பேசுகிற ஆட்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இறுதி நூற்றாண்டு பேசுங்க. ஏன் பேச சொல்கிறாங்க, என்ன பேனிக்கு புய்தி கிளப்பிடணும். இன்னும் கொஞ்சம் நாளில் இது கிடைக்காம போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் சோறு கிடைக்காம போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள்லாம் வறுமையில் வந்துடுவீங்க. இப்போவே நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் இப்படி தான் ஆலோசனை நிறைய கேட்குறாங்க. என்ன பதில், வீடியோ போடுங்க. என்னத்து போடுறது? ஹீலர் பாஸ்கர் ஒரு வீடியோ போட்டார். தங்கம் இன்னும் கொஞ்சம் நாளில் 1 கோடி ரூபா போகும், ஒரு பவுனு 1 லட்ச ரூபா, பல லட்ச ரூபாய் போகும். உடனே கேட்குறாங்க, இப்போ வாங்கி வைக்கலாமா? ஏண்டா, தங்கம் அவ்வளோ போகுதுன்னா அப்போ எதுக்குமே மதிப்பில்லைன்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோ காசு போட்டு என்னத்துக்கு வாங்குவான்? அவன் வாங்கி வச்சுட்டு என்னது பண்ணுவான்? அப்போல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன் போவான், ஒரு மண்டபமும் ஃபங்க்ஷன் நடத்தாது, அப்புறம் எங்கேருந்து போவேன்? புரியுதா? அப்போது அந்த வகனுக்கு வெயிட்டு கொடுக்குறாங்க. புரியுதா? நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, 3ஆம் உலகப் போர் வருது, சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக போகுது, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு நம்ம இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்தணும், மூமீன்களாக உருவாக்கணும். இந்த ஈமானிய வலிமை கொடுத்துட்டா எதை வேணாலும் தாங்கலாம். புரியுதா இல்லையா? இவங்களுக்கு அந்த தாங்குகிற சக்தி எது கொடுத்துச்சு? ஈமான் கொடுத்துச்சு. அதே அந்த வரும்போது ஃபிரௌன் மிரட்டின்னு வச்சுக்கோ, சொன்னதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்கள்ல, எனக்கு எவ்வளோ காசு தருவேன் அப்படின்ட்டு. அப்போ காசும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஜெயிக்கிற போட்டியில் இல்லைன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னா, சரி சாமி நான் எங்கேயும் போக மாட்டேன் சாமின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னங்கிறாங்க ஃபிரௌன்ட்ட, பண்ணுறா அட்ரா போட, வாங்க எனக்கு பின்னாடி அல்லா இருக்காண்டா போட அப்படிங்க. இத்தனைக்கு மூசா நபிக்கிட்ட எவ்வளோ நாள் இவங்க கிளாஸ் எடுத்தேன்? மூசா நபிக்கிட்ட ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஊரில் கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சு அப்படியே ஒரு முடிவு பண்ணி அப்படியே டக்குன்ட்டு முடிவு எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுதான் விஷயம், அசல் வலிமை ஈமானு. அதுக்காகத்தான் இந்த குரான் கிளாஸஸ் நம்ம நடத்துகிறோம். இது ஏதோ பர்க்கத்துக்காக, ஏதோ ரம்ஜான் மாதம் அல்லது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதுக்காகலாம் நடத்தலை. ஈமான் உள்ளவர்களாக மாறணும். புரியுதா? தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், சிரமங்கள், பொறுப்புகள் எல்லாம் பண்ணணும். தியாகம்னா எல்லாமே தியாகம் பண்ணணும். எது? தூக்கத்தை தியாகம் பண்ணணும். புரியுதா? நேரத்தை தியாகம் பண்ணணும், உன்னுடைய அறிவை தியாகம் பண்ணணும், உன்னுடைய உழைப்பை தியாகம் பண்ணணும். புரியுதா? வக்த ஃபுர்சத் ஹே கஹா காம் அபி பாக்கி. எங்கே நேரம் இருக்குது? இன்னும் வேலை நிறைய இருக்குது. நூரே தௌஹீத் கா இத்மாம் அபி பாக்கி. தௌஹீதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி இன்னும் பாக்கி இருக்குது. இது அல்லாமா இக்பாலுடைய கவிதை. அதை வச்சு புரிஞ்சுக்கணும், ஈமான் தான் மிகப்பெரிய செல்வம். இப்போது இது வரைக்கும் ஃபிரௌனுக்கும் அவங்களுக்குமான இந்த பேட்டில். ஸோ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.